ஆஃபீஸ் போயிட்டு இருந்தானோ அவசரமாக வர சொல்லிட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சு நின்று இருந்தா என்ன அர்த்தம்? எமர்ஜென்சி சொன்னா வரமாட்டியா? ஏன் எதுக்கு நீ கேட்குற 1008 கேள்விக்கு பதில் சொன்னா தான் வருவியா? அதான் நான் வந்துட்டேன்ல, தேவையில்லாம் பேசாமல் என்ன விஷயம் சொல்லு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ப்ரெக்னெண்ட்டா? இப்போ ஏன் கத்துற? எப்போ? எப்படியாச்சு? ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? தப்பிக்கலான்னு பார்க்குறியா? ஹே சிச்சி, அதெல்லாம் இல்லை. இந்த விஷயத்தில் நீ எப்பவும் கேர்ஃபுல்லாக தானே இருப்ப, அதான் கேட்டேன். அப்போ ஏன் மேலே தப்பு சொல்ல வரியா? இல்லை, நம்ம ரீசெண்டாக எதுவும் பண்ணோமா? இல்லை பண்ணோம், ஆனால் சேஃப்டியாக தானடி இருந்தோம். இப்போ வர பிராண்ட் மேனுஃபேக்சரிங்கே சரியில்லை. நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக செக் பண்ணியா? பண்ணிட்டேன், ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் தான் காட்டுது. ப்ரெக்னென்சிக்கு டச் பண்ணியா? அதை வச்சு தான் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறது? அபார்ட் பண்ணிடலாம். ஏன் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க? ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து அபார்ட் பண்ணுறது தான் பேசுவீங்களா? இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு சொல்யூஷன் அபார்ட் பண்ணுறது மட்டும்தான். என்னால் முடியாது. என்ன முடியாது? அபார்ட் பண்ண முடியாது. வேற என்னடி பண்ணுறது? வீட்டில் சொல்லிடலாம். என்னைக்கா சொன்னாலும் சொல்ல தானே போகிறோம், அதை இப்போ சொல்லிடலாம். நானும் அதுக்கு ரெடி ஆகலை பிரியா. மாதம் 5,000 கூட முழுசாக சம்பாதிக்கல. ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருந்து பேச சொல்கிற? பரவாயில்ல, நீ வந்து பேசு, மற்ற அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் செட் ஆகாது. என்ன சொல்றியா? விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியா? இப்போ நம்ம இருக்க சுச்சுவேஷனுக்கு அபார்ட் பண்ணுறது தான் கரெக்ட். இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஃபேஸ் பண்ணுவோம் சூர்யா, லவ் பண்ணோம்ல. இந்த ப்ரெக்னென்ட்டுக்கு நம்ம 2 பேரும் தானே காரணம். அதனால 2 பேரும் கோவப்பட்டு இந்த தப்பான முடிவு எடுக்க வேணாம். அபார்ஷன் இதுக்கு கரெக்டான முடிவு இல்லை, ஆனால் எல்லாருமே அதை தான் யோசிக்கிறாங்க. நம்ம வீட்டில் பேசலாம். என்ன நீங்கள் மிஞ்சி போனால் கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, அப்போ நார்மல் ஆயிடுவாங்க. நம்புவோம். சரி, ஓகே, பேசலாம்.